2024 இந்திய திரையுலகில் வெற்றிகள், தோல்விகள், சர்ச்சைகள் அப்படின்னு பல விஷயங்கள் நடந்தாலும் பல பிரபலங்களுடைய மறைவு திரையுலக துயரத்தில் ஆழ்த்தியது. இவங்க உலகை விட்டு மறைந்தாலும் தங்களுடைய நடிப்பு மற்றும் நீங்கா நினைவுகள் மூலமா மக்களுடைய மனதில் எப்பயுமே இருப்பாங்க. இந்த வருடம் எந்தெந்த திரை பிரபலங்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். சிவாஜி, எம்ஜிஆர் போன்ற பிரபல நடிகர்களோடு நடிச்ச பழம்பெரும் நடிகை சிஐடி சகுந்தலா, சிஐடி சங்கர், படிக்காத மேதை, கை கொடுத்த தெய்வம், வசந்த மாளிகை இந்த மாதிரி 600க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகளையும் நடிச்சாங்க. சினிமா மட்டுமில்லாது சீரியல்கள்லையும் நடிப்பு தொடர்ந்தவங்க கடந்த செப்டம்பர் 17 அன்னைக்கு உடல்நல குறைவு காரணமா காலமானார். சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு காலடி எடுத்து வச்சு வில்லத்தனத்துக்கு பெயர் போனவர் டேனியல் பாலாஜி. காக்கா காக்கா படத்தின் மூலமா அறிமுகமான இவர் பொல்லாதவன், வடசென்னை, பிகில் போன்ற படங்கள்ல நடிச்சாரு. மாரடைப்பு காரணமா மார்ச் 29 சென்னையில காலமானார். இறப்புக்கு பிறகு இவருடைய கண்கள் தானம் செய்யப்பட்டது. நாடகத்திலிருந்து திரைக்கு வந்த குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேஷ் சிறிய கதாபாத்திரம் தான் அப்படின்னாலும் தன்னுடைய நடிப்பால மக்களுடைய கவனத்தை பெற்றார். பசி, சிந்து பைரவி, அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன் போன்ற 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி அப்படின்னு பல மொழிகள்ல அசத்தினாரு. நடிப்பிற்காக மாநில அரசு கலைமாமணி விருது பெற்றாரு. நவம்பர் 9 இரவு குடும்பத்தோட பேசிவிட்டு தூங்க சென்றவர் திடீர்னு உயிரிழந்து சோகத்தை ஏற்படுத்தினாரு. அடுத்து நம்மை விட்டு பிரிந்த மற்றொரு பிரபலம் லொல்லு சபா சேஷு. மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண, யாரு ஜெயிச்சா எனக்கென்ன இந்த மாதிரியான நகைச்சுவை வசனங்களால ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்தவர் சேஷு. விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா மூலமா பிரபலமானார். வேலாயுதம், பாரிஸ் ஜெயராஜ் போன்ற படங்கள் மூலமாவும் தன்னுடைய நகைச்சுவை மூலமா ரசிகர்களை கவர்ந்தாரு. இலவச திருமணம், கல்வி, மருத்துவம் அப்படின்னு தன்னால இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு சென்றார் சேஷு. உடல்நல குறைவால தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் சிகிச்சை பலனின்றி மார்ச் 26 காலமானார். யூடியூப் சேனல்கள்ல பிராங்க் வீடியோ மூலமா பிரபலமான நகைச்சுவை நடிகர் பிஜிலி ரமேஷ். கோலமாவு கோயிலா, நட்பே துணை உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சாரு. உடல்நல குறைவு காரணமா கடந்த ஆகஸ்ட் 20 காலமானார். தெகிடி, வட்டம், டெடி போன்ற படங்கள் மூலமா கவனம் பெற்றவர் பிரதீப் கே விஜயன். பல படங்கள்ல நகைச்சுவை நடிகராகவும் சில படங்கள்ல வில்லனாவும் நடிச்சாரு. இந்த நிலையில இவர் 2 நாளா வீட்டை விட்டே வெளியே வரல அப்படின்னும், நண்பர்களுடைய அழைப்பிற்கு எந்த பதிலும் இல்லை அப்படின்னும், காவல்துறையினர் உதவியோட வீட்டுடைய கதவை உடைச்சு பார்த்த போது இவர் காலமான செய்தி தெரிய வந்திருக்கு. இவருடைய மரணம் தொடர்பா காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க.